Assalamualaikum and hello everyone. Welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ மட்டன் பியூனா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரஷர் குக்கர்ல நான் ஆயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். அதோட 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ அது நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, இப்போ இதில் 500 கிராம் அளவுக்கு மட்டன் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் பீஸ் எல்லாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கணும். இப்போ மட்டனுக்கு அளவு உப்பு, இப்போ இந்த மட்டன் எல்லாத்தையும் நம்ம எந்த ஒரு தண்ணியும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாம இந்த எண்ணெயிலையும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயுமே நல்லா வணங்க விடணும். அதாவது இந்த மட்டன் ஜூஸ் எல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு. இப்போ தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நானு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவா எந்த தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க. இந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயிலே வதங்கணும். இதுல 1 கப் அளவுக்கு நறுக்கிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுறலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு போதுமானது. இப்போ விசில் போட்டு அது ஃபர்ஸ்ட் விசிலுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்லயே 20 to 25 நிமிஷம் நான் வேக விட்டுருக்கேன்.